மிதிலையின் பூஞ்சோலைகளில் ஊஞ்சலாடும் மகளிர், ஆண்களின் சிந்தையை கவர்ந்த காட்சியைக் கண்டனர் ராமன் உள்ளிட்டோர். வணக்கம் நண்பர்களே. மிதிலையின் அழகிய வீதிகளில் ராமபிரானும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் கண்ட காட்சிகள் தொடர்கின்றன. முன்னதாக பொன்மயமாக மின்னும் அரங்குகளில் தேன் ஒழுகும் யாழிசையோடு, மத்தளத்தின் தாளத்தோடு, கைவழி கண்ணும் கண்வழி மனமும் செல்ல அழகிய மகளிர் ஆடிய நாட்டிய காட்சியின் நளினத்தில் நாம் மனம் லயித்தோம். அந்த மயக்கம் அகல்வதற்குள்ளாகவே இதோ வேறொரு புறம் கம்பர் பெருமான் நம்மை அழைத்துச் சென்று களிப்பூட்டும் இன்னோர் இனிய காட்சியின் அழகில் நம்மை ஆழ்த்திருக்கிறார். வாருங்கள், அந்த அழகிய காட்சியை ஒரு சேரக் காண்போம். பூசலின் எழுந்த வண்டு மருங்கினுக்கு இறங்கிப் பொங்க, மாக உறும் பிறவி போல வருவது போவது ஆகி, காக அரு பவள செங்காய் மரதகக் கழுகு பூன், பூசலில் மகளிர் மைந்தர் சிந்தையோடு உலகு கண்டார். ஆஹா, என்ன ஒரு கவிநயம்! மிதிலையின் அந்த அழகிய பொழில்களில் கமுகு மரங்கள் தலை உயர்த்தி நிற்கின்றன. காக அரு பவள செங்காய், எந்த குறையுமில்லாத பவளம் போல் சிவந்த அழகிய காய்களை தாங்கிய மரங்கள் அவை. அந்த காய்கள் மரத்தின் பசுமையான இலைகளுக்கு நடுவே இரத்தினக் கற்கள் பதிக்கப்பட்டதைப் போல் எழிலூட்டுகின்றன. மரதக கழுகு பூன் மரகத பச்சை நிறம் கொண்ட அந்த கமுகு மரங்களிலே ஊஞ்சல் கயிறுகள் அழகாக பிணைக்கப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. அந்த ஊஞ்சல்களில் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? ஊசலின் மகளிர், பேரெழில் வாய்ந்த இளம் பெண்கள் அமர்ந்து ஆடி மகிழ்கிறார்கள். என்ன ஒரு குதூகலம்! அவர்கள் வேகமாக ஊஞ்சல் ஆட, அந்த ஊஞ்சலின் அசைவும் அவர்களின் உடலசைவும் சேர்ந்து ஒரு லயத்தை உருவாக்குகின்றன. இங்கேதான் கம்பர் ஒரு பெரும் தத்துவத்தை கவிதையாக்குகிறார். மாக உறும் பிறவி போல வருவது போவது ஆகி, அந்த ஊஞ்சல் ஆட்டம் எப்படி இருக்கிறது தெரியுமா? குற்றம் நிறைந்த இந்த உலகப் பிறவியைப் போல. பிறவி என்றால் என்ன? வருவதும் போவதும் தானே. பிறக்கிறோம், வாழ்கிறோம், மறைகிறோம், மீண்டும் பிறக்கிறோம். இப்படி ஒரு முடிவில்லா சுழற்சி. அதுபோல ஊஞ்சல் முன்னும் பின்னும் மேலும் கீழும் வந்து கொண்டிருக்கிறது. கம்பர் ஒரு எளிய காட்சியில் பிறவியின் தத்துவத்தையே பொதிந்து வைத்து விட்டார். அந்த ஊஞ்சல் ஆட்டத்தால் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. பூசலின் எழுந்த வண்டு அந்த பெண்கள் அணிந்திருக்கும் பூமாலைகளில் இருந்த வண்டுகள். அந்த வேகமான அசைவால் ஒரு பேரொளியுடன் பூசலின், அதாவது ஒருவித ஆரவாரமான ஓசையுடன் மேலே எழுகின்றன. என்ன ஒரு அழகான காட்சி! அந்த வண்டுகள் எழுவதைக் கண்ட கம்பர் அதற்கும் ஒரு கற்பனை ஓவியம் தீட்டுகிறார். மருங்கினுக்கு இறங்கி பொங்க அந்த வண்டுகள் வெறுமனே பறக்கவில்லை. அந்த ஊஞ்சலாடும் மங்கையரின் மருங்கினுக்கு, அதாவது மெல்லிய இடைக்காக இரக்கம் கொண்டு கதறி அழுவதைப் போல் பொங்க, அதாவது பேரொளி எழுப்பி மேலே எழுகின்றனவாம். என்ன விந்தை! அந்த மங்கையரின் இடை ஊஞ்சலின் இந்த பெரும் வேகத்தை தாங்குமோ தாங்காதோ என்று எண்ணி வண்டுகளே இரக்கம் கொண்டு புலம்புகின்றனவாம். கம்பர் வர்ணிக்கும் பெண்களின் மென்மைக்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? இந்த ஒட்டுமொத்த காட்சியையும் மைந்தர் சிந்தையோடு உளவு கண்டார். ராமபிரானும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் கண்டார்கள். கண்டது மட்டுமல்ல, அந்த காட்சி அவர்களின் சிந்தையோடு மனதோடு கலந்து உள்நுழைந்து அங்கே நிரந்தரமாக நிலைத்துவிட்டது. அந்த அழகின் வசீகரத்தில் அவர்களின் உள்ளம் உலா வந்தது. கம்பர் வெறும் காட்சியை பதிவு செய்யவில்லை. அதில் ஒரு தத்துவத்தை, ஒரு மெல்லிய அழகை, ஒரு மனித உணர்வை, அதுவும் ஒரு மாபெரும் தலைவனின் மனதை எப்படி ஒரு காட்சி கவர்கிறது என்பதை மிக நேர்த்தியாக பதிவு செய்கிறார். ஆடல், பாடல், அழகு, தத்துவம் என அனைத்தையும் ஒருங்கே இணைத்து ஒரு கவிதை விருந்து படைத்திருக்கிறார் கம்பர். மிதிலை நகரின் ஒவ்வொரு காட்சியும் ஒரு ஓவியமாக, ஒரு காவியமாக விரிகிறது. இப்படி ஒரு அசைவில் பிறவியின் தத்துவத்தை கண்ட கம்பர் அடுத்து மிதிலையின் பொருளாதார வளத்தையும் வணிகப் பெருமையையும் நமக்கு காட்ட இருக்கிறார். வாருங்கள், அடுத்த பாடலில் மிதிலையின் வணிக வீதிகள் எப்படி இருந்தன என்று காண்போம்.